نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் வசியத் செய்து கொள்கின்றேன். இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையில் ஆன்மீக வாழ்வில் மனிதர்கள் என்ற தலைப்பின் ஊடாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தினமும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவனது அன்பையும் அருளையும் பெறக்கூடிய விதத்தில் நமது ஒவ்வொரு நாளும் நாம் கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நமது வாழ்வை நாம் மரணிக்கின்ற வரைக்கும் கழிப்போமையானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்போடு அருளோடு அவனுடைய உதவியோடு நாளை மறுமையில் அந்த சுவனத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். ஆக அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நமது வாழ்வு சுபீட்சமானதாக அமையும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் சுபீட்சமாக அமைவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நமது வாழ்வை நாம் ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் தூங்கி எழும்புகின்ற பொழுது ஃபஜ்ருடைய நேரத்திலே நம்முடைய வாழ்வை நம்முடைய நாளை ஆரம்பிக்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாள் தூக்கத்திலிருந்து எழும்பிய அந்த நேரத்திலிருந்து அந்த நாள் தூங்குகின்ற வரைக்கும், இரவு தூக்கத்துக்கு செல்லுகின்ற வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு வினாடியும், நம்முடைய எண்ணங்களும், நமது செயல்பாடுகளும் இறைவனோடு தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உன்னதமான அடியார்கள், மனிதர்கள். எனவே அப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அவனுடைய தொடர்போடு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு சில வழிகளை நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அந்த வழிகளை நமது வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கெல்லாம் தூங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஷைத்தானை அல்லாஹ் நமக்கு எதிராளியாக வைத்திருக்கின்றான். அவன் நாம் செல்லுகின்ற நேரான வழியில் அமர்ந்து கொண்டு நம்மை திசை திருப்புவதற்கு, நரகத்தின்பால் திசை திருப்புவதற்கு அவன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு விரோதி, அதுவும் முபீன், அவன் பகிரங்க விரோதி. எனவே அந்த விரோதி, அந்த ஷைத்தான் எங்களுடைய ஒவ்வொரு நாள் தினம் வாழுகின்ற அந்த இறைவனோடு தொடர்புடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வோடு தொடர்படுத்தி வாழப்போகின்ற வாழ்க்கையை கெடுப்பதற்காக வேண்டி, அந்த நாளை திருப்புவதற்காக வேண்டி, அவனின் பக்கம் கொண்டு வந்து நரகத்தின்பால் திருப்புவதற்காக வேண்டி அவன் பல முயற்சிகளை இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கின்றான். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அந்த முயற்சியிலே ஒன்றுதான் ஆன்மீகத்தோடு உள்ள தொடர்பை துண்டித்து அவன் நரகத்தின்பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி தான். நாமெல்லாம் தூங்குகின்ற பொழுது ஷைத்தான் நம்முடைய பிடரியிலே, இந்த கழுத்துக்கு பின்பகுதியிலே ஒரு 3 முடிச்சுகளை அல்லாஹ் அவன் போட்டு விடுகின்றான். தூங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த ஷைத்தான் 3 முடிச்சுகளை அவன் போட்டு விடுகின்றான். அந்த 3 முடிச்சையும் அந்த ஷைத்தான் போட்டு, அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், இன்றைக்கு நீண்ட இரவு உனக்கு இருக்கு, நீண்ட இரவு உனக்கு இருக்குது, நீ நிம்மதியா சந்தோஷமா நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிச்சியிலே தட்டி அவன் அந்த முடிச்ச அப்படியே போட்டு விடுறான். நம்ம எல்லாம் தூங்குகின்ற பொழுது ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சிடறான். நல்லா தூங்கு, அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், நல்ல நீண்ட இரவுக்கு பயப்படாம என்ன செய்யலாம், தூங்கலாம் உனக்கு அப்படின்னு அவன் முடிச்ச போட்டு தட்டி விடுகின்றான். இப்பொழுது இந்த மனிதனுடைய நிலையை பாருங்க. இப்ப ஷைத்தான் ஒரு கட்டு போட்டு இருக்கிறான். இவனுடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது இப்ப இந்த ஷைத்தானுடைய அந்த கட்டுல இருந்து, அந்த முடிச்சியில இருந்து, அவனுடைய அந்த கட்டுப்பாட்டில இருந்து விடுபட வேணும், ரிலீஸ் ஆகணும். இப்ப என்ன செய்யறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா, இப்ப இவனுடைய கட்டுப்பாட்டில இருந்து நம்ம எல்லாம் நீங்கி ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக அந்த தினத்தை நம்ம கழிச்சோணும். இது ஒவ்வொரு நாளும் செய்வான். நம்ம மரணிக்கின்ற வரைக்கும், எங்களுடைய ரூஹ அந்த மலக்குள் மௌத் எடுக்கின்ற வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் தினமும் தூங்க செல்லுகின்ற பொழுது இந்த வேலையை ஷைத்தான் செய்வான். இப்ப இந்த ஷைத்தானுடைய இந்த பிடியில இருந்து நாமெல்லாம் விடுபட்டு ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளவர்களாக, அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக, அல்லாஹ்வோடு நினைவோடு அந்த தினத்தை நாம் கழிக்க வேண்டும். என்ன செய்யணும் தெரியுமா? தூங்கி எழும்புகின்ற, இப்ப நம்ம தூங்கி எழும்புவோமே, அப்ப தூங்கி எழும்புகின்ற சந்தர்ப்பத்தில் நம்ம எங்களுடைய விருப்பில இருந்து எழுந்து உட்கார்ந்து அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். முதல் விஷயம், தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது நம்மட விருப்பில மெத்தையில இருந்து அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். ஃபதக்கர் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். எப்படி அல்லாஹ் நினைவு கூறுறது? அதுக்குத்தான் அழகான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. என்ன வழி?
அல்லாஹ்வை நினைவு கூறுவது எப்படி? அந்த துவா ஓதணும். தூங்கி எழுகின்ற பொழுது ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கல்லவா, அதை நம்ம ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், அல்லது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அதினலி பிசிக்ரிஹி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு துஆக்களில் ஏதாவது ஒரு துஆவை அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த துஆவுல ஏதாவது ஒரு துஆவை ஓத வேண்டும். ஓதினால் இன்ஹல்லத் உக்குதத்துன், ஒரு முடிச்சு, 3 முடிச்சு போட்டானே அதுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். ஒரு மாதிரியா ஒன்று அவிழ்த்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அன்றைய தினம் இறைவனோடு தொடர்புள்ள ஒரு உன்னதமான ஒரு அடியானாக மனிதராக இந்த பூமியில வாழ வேண்டும். அப்ப அந்த முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? துவாவை, இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும். இப்ப சிந்திச்சு பாருங்க, எத்தனை சகோதரர்கள் இந்த பிரார்த்தனையை தூங்கி எழுகின்ற சந்தர்ப்பத்தில் ஓதுகின்றீர்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள். இந்த துவாவை சொன்னாதான் அந்த முடிச்சு அவிழும், இல்லாட்டி அப்படியே இருக்கும். இப்ப இந்த துவாவுடைய முக்கியத்துவம் என்ன? அப்ப இந்த துவாவை ஓதுவது எந்த அளவுக்கு அவசியம் என்று பாருங்களேன். அல்லாஹ்வோடு தொடர்புள்ளதாக அந்த நாளை நம்ம மாற்றணும். செய்ய வேண்டிய ஒரு இலகுவான வழி, அது பெரிய கஷ்டம் அல்ல. அந்த துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் எல்லோருக்கும் பாடம், சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் பாடம். ஆனால் அந்த நேரத்தில் ஓதுறது தான் கஷ்டமா இருக்கும். எலும்பி சில மறந்துடும். எப்ப மறக்கும் தெரியுமா? யாருக்கு அந்த பழக்கம் இல்லையோ அவனுக்கு மறந்துடும். பழக்கிறது ட்ரை பண்ணணும். அப்படி பழக்கம் இல்லாதாக்கள் எழுந்து நம்மளோட மெத்தையில உட்கார்ந்து விரிப்புல உட்கார்ந்து ஓதுறதுக்கு, இப்ப நம்ம இன்றைக்கு சரி இதுவரைக்கும் நான் ஓதல, இதுக்கு பிறகு ஓத வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அப்ப இன்றைக்கு உதாரணமா இன்றைக்கு இரவு தூங்குகின்ற நினைச்சிட்டு படுப்பீங்க, எலும்புகின்ற மறந்துடும். ஆனா கொஞ்ச நேரம் தான் ஞாபகம் கொண்டு வரும். எலும்பு எல்லாம் முடிஞ்சு பிறகு அடைய துவா ஓத இல்லையே அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். துவா ஓத இல்லைன்னு ஞாபகம் வரும். ரைட், ஒரு நாள் முடிஞ்சு, இன்றைக்கு ஓதல்ல, நாளைக்காக மாறியாக, இப்படி 2-3 நாள் விடுபடும். அந்த நம்ம ஓதி பழக்கம் இல்லாம ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுகின்ற பொழுது நம்ம அந்த நினைப்புல இருக்கிறதுனால 2-3 நாளைக்கு வரும். அப்படி வந்து அப்புறம் சரியாகிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே முதல்ல அதை செய்யணும். அப்ப அதை பழக்கிக் கொள்ளணும். பழக்கி கொண்டா தவறாது. அப்ப அந்த பழக்கம் இல்லாட்டி அந்த துவா ஓதுகின்ற பழக்கம் வராது. சும்மா எழுப்பி போறதுதான், பிரயோசனம் இல்லை. அன்றைய நாள் பயனில்லாத நாளாக அமைஞ்சிடும். அப்ப 3 முடிச்சில ஒரு முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு அந்த துவா ஓதணும். இப்ப சரி, அந்த துவா ஓதிட்டோம், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விட்டது, 2வது முடிச்சு அவிழ்க்கணும். இப்ப என்ன செய்யறது? 2வது முடிச்சு அவிழ்க்கணுமாக இருந்தால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலு செய்தால் 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். உலு செய்யணும், கழுவிச்சரி வராது. உலு செய்யறா தொழணும். தொழுறா ஒன்று தஹஜ்ஜத் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், அல்லது சுபஹை ஃபஜ்ர் தொழணும். தொழுகை தானே உலு செய்வான், சும்மா உலு செய்வானா? யாராவது உலு செய்யலாம், அது வேற கதை. ஆனா எழும்பி 2வது துவா ஓதிட்டானா, அது பிறகு 1-2 போமா, பாத்ரூம் போனோமா, சரி வந்து என்ன செய்யணும்? இப்போ ஃபஜ்ரோ அல்லது தஹஜ்ஜத்தோ அல்லது ஃபஜ்ரோ வச்சுக்கொள்வோமே, ஃபஜ்ர் தொழ போகிறோம். இப்ப தொழணும். தொழுவதற்கு உலு செய்ய வேண்டும். உலு செய்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். இப்ப எத்தனை பேர் சுபஹ் தொழுகைக்கு தயாரானோம், எத்தனை பேர் சுபஹ் தொழுதோம் என்பதை சிந்தித்து பாருங்க. அந்த முடிச்சு 2வது முடிச்சு அவிழனுமாக இருந்தா, அவிழ்ந்து ஷைத்தானுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்த நம்ம நீங்கணுமாக இருந்தால் உலு செய்தாக வேண்டும். சும்மா கழுவி சரி வராது, உலு செய்யணும். அப்ப உலு செஞ்சால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விட்டது. இப்ப 2 முடிச்சு அவிழ்ந்தாச்சு, இன்னும் ஒரு முடிச்சு இருக்கு. என்ன செய்யணும்?
மூன்றாவது முடிச்சை அவிழ்த்து ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போவதற்கு, ஆன்மீகத்தோடு தொடர்படுவதற்கு மூன்றாவது மருந்து என்ன தெரியுமா? அவன் மூன்றாவதாக தொழ வேண்டும். தொழுதால் அந்த மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப எழும்பி துவா ஓதுறது, உழு செய்யறது, தொழுகிறது எந்த அளவு முக்கியத்துவம்னு பாருங்க. இப்படி செஞ்சாதான், இந்த 3 வேளையும் செஞ்சாதான் அந்த முடிச்சு அவிழ்ந்து விடும். அந்த முடிச்சு மீண்டும் அவிழ்ந்து விட்டால் தான் அந்த மனிதன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஆன்மீகத்தோடு தொடர்புள்ள மனிதனாக அந்த மனிதன் மாறுவான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்ப 3 முடிச்சும் அவிழ்ந்து விட்டால் அந்த அடியான் சுறுசுறுப்பான நல்ல மனதோடு அன்று செயல்படுவான். நல்ல மனதோடு உள்ள மனிதனாக அவன் மாறிவிடுவான். சுறுசுறுப்பான மனிதனாக, நல்ல மனிதனாக, ஆன்மீகத்தோடு தொடர்புள்ள மனிதனாக, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரக்கூடிய ஒரு மனிதனாக அவன் தொழில் செஞ்சாலும் அல்லது வேறு வேறு வேலையில் ஈடுபட்டாலும் அன்றைய தினம் பரக்கத்துள்ள ஒரு நாளாக அந்த நாள் அமைவதற்கு இந்த 3 வேலையும் செய்ய வேண்டும். செய்தால் அவன் நல்ல ஒரு மனிதனாக, சிறந்த மனிதனாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எழும்பி துவா ஓதுவது, உழு செய்வது, தொழுவது எந்த அளவு முக்கியத்துவம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வை தீர்மானிக்கின்ற ஒரு காரியமாக இது இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது சுபஹுடைய தொழுகை எந்த அளவு முக்கியத்துவம் பாருங்கள். ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால், வாழ்ந்து மரணிப்பதாக இருந்தால், சுபஹுடைய தொழுகையில் இருந்து அவனுடைய வாழ்க்கை அவன் ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு நாளும் தினமும் சுபஹுடைய தொழுகையில் இருந்து அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றான். அப்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அவன் நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமே. இல்லை என்றால் இப்படி செய்யல, அவன் ஒரு கெட்ட மனதுடைய மனிதனாக, சோம்பல் பிடித்தவனாக, ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனாக அந்த மனிதன் இருப்பான். எப்ப இந்த 3 வேளையும் அவன் செய்யாவிட்டால் அன்று அவன் கெட்ட ஒரு மனிதனாக, ஒரு பரக்கத்தில்லாத ஒரு மனிதனாக, ஒரு முசீபத்து பிடிச்ச ஒரு மனிதனாக அன்றைய நாளை அவன் கழிக்க நேரிடும். இறைவனுடைய ஞாபகம் வராது, நல்ல மனசு இருக்காது, நல்ல மனசு இருக்காது. ஏன்? ஷைத்தானோடு அப்படியே எழும்பி இருக்கிறான். ஷைத்தான் 3 முடிச்ச போட்டு கட்டி வச்சிருக்கிறான். எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும்? எப்படி நல்ல விஷயங்களை கேட்கலாம்? எப்படி நல்ல விஷயம் கேட்டா ஏறாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவன் நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு இதுதான் வழி. இன்னும் சொல்வதாக இருந்தால், சிலர் துவா ஓத மாட்டாங்க, தொழுவாங்க, உழு செய்வாங்க, தொழுவாங்க, அப்பவும் ஒரு முடிச்சிருக்கும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். துவா ஓதாம தொழுகிற மனிதன் வச்சுக்கொள்ளுங்களேன். சரி, எழுப்பினாரு, துவா ஓதல்ல, உழு செஞ்சாரு, ஒரு முடிச்சு அவிழ்ந்தாச்சு, தொழுதாச்சு, ஒரு முடிச்சு அவிழ்ந்தாச்சு. ஆனால் அவர் துவா ஓதையிலே எழும்புகின்ற பொழுது ஒரு முடிச்சோடு வாழ்வார். அதுவும் பிரயோசனம். 3 அதாவது ஒருத்தர் முழுமையாக ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 முடிச்சு அவிழ்க்கப்படும். 3 முடிச்ச போட்டு கட்டி வச்சா என்ன செய்யணும்? 2 முடிச்ச போட்டா ஏலாது, அந்த இடத்துல இருந்து வரையில. அவர் 3 முடிச்சு அவிழ்த்தாத்தான் அவன் முழுமையாக ரிலீஸ் ஆகுவார். அப்ப என்ன செய்யணும்? துவா ஓதாம உழு செஞ்சு தொழுதாலும் பிரயோசனம் இல்லை. துவா ஓதி போட்டு உழு செய்யாம தொழாம இருந்தா ஒரு முடிச்சு தான் அவிழ்ந்துடும். சிலர் துவா ஓதிட்டு வருவாங்க, தொழ மாட்டாங்க, பேசாம எழுந்துருவாங்க. அப்படி மக்கள் இருக்கிறார்கள். இப்ப சகோதரிகளே, எத்தனை பேர் சுபகு தொழுதும், எத்தனை பேர் இந்த வேலையை இன்றைக்கு செஞ்சவங்க அவரவர் யோசிங்க. அப்படி இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து, இன்று இரவில இருந்து இந்த பழக்கத்தை கொள்ளுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பருவ வயசு அடைஞ்சத்திலிருந்து செய்யணும். பருவ வயசு அடையாத பிள்ளைகளை பழக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம துவா ஓதுறது, உழு செய்யறது பழக்கணும். ஆனா பருவ வயசு அடைஞ்சிட்டா நன்மை தீமை எழுதப்படும். அத்தனை சிறுவர்கள் இருந்து, பருவ வயசு அடைஞ்ச பிள்ளைகள்ல இருந்து, ஆண் பெண் அனைவரும்
இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் நல்ல மனிதனோடு சுறுசுறுப்பான ஒரு மனிதனாக வாழலாம். இறைவனோடு தொடர்புள்ள ஒரு மனிதனாக அந்த மனிதனுக்கு வாழலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செஞ்சாகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி மனிதர் என்றால், ரஜுலுன் நாம லைலஹு ஹத்தா அஸ்பஹ. அந்த மனிதர் இரவு தூங்கினது பொழுதுபடும் வரைக்கும் சொல்லுவாங்க இந்த பொழுதுபடும் வரைக்கும் தூங்குறான்னு சொல்லி, சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவர் தூக்கம் தான். எலும்பவும் இல்லை, ஒழுவு செய்யவும் இல்லை, தொழவும் இல்லை. சூரியன் உதிச்சு வெயிலும் பட்டு அதுக்கு பிறகு எழும்புவார். அல்லது சுபகு தொலை இல்லை, சுபகு தொழாம பொழுது முடி வரைக்கும் தூங்கி எழும்பிய ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? அவர் தொலை இல்லை, உழு செய்யல, ஒன்றும் செய்ய இல்லையா? அவர் பொழுது முடி வரைக்கும் தூங்கினாரா? சூரியன் உதிக்கு வரைக்கும் தூங்கினாரா? அப்படியா? அந்த மனிதர் நல்ல மனிதர் சொல்லியிருப்பாங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா? தாக்க ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி. அப்ப எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் 2 காதுலையும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். நம்ம சொல்லுவோம் மூத்தரம் பேஞ்சிட்டான்னு சொல்லி. ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தான் அந்த அடியானுடைய 2 காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்ப எத்தனை பேர் சிறுநீர் கழிச்சதோடு இன்னைக்கு இருந்திருப்பாங்க? முஸ்லீமா பிறந்து பருவ வயசு அடைஞ்சு சுபகு தொழாம இருந்தா அந்த சுபகு தொழாத அத்தனை பேருமே ஷைத்தான் காதுக்குள்ள 2 காதுலையும் சிறுநீர் கழித்த மூத்தரம் மேஞ்ச அடியார்களாக இன்னைக்கு உலகத்துல வாழ்வதென்றால் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட வேல் என்று பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற நாங்கள் தினமும் இந்த வேலையை செய்யணும். அல்லாஹ் ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளவராக இருப்போம். ஒவ்வொரு ஆண் பெண் பருவயச அடைஞ்ச ஒவ்வொருவரும் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் செய்யணும். சுபகு தொழணும், உழு செய்யணும், துவா ஓதணும். அப்பதான் நல்ல பிள்ளைகளாக, நல்ல மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். இல்லை என்று சொன்னால் அதுல எந்த பிரயோசனம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் சிறுநீர் கழிச்சவர்களாக அன்றைய தினத்தை கழிக்க வேண்டியது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய துர்ப்பார்க்க நிலை என்று பாருங்கள். சிந்திச்சு பாருங்க. நம்ம இன்றைக்கு எத்தனை பேர் நான் சுபகு தொழுதேனா இல்லையா, துவா ஓதினேனா இல்லையா, உழு செஞ்சேனா இல்லையா, ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. ஆண்களாயினும் பெண்களாயினும் சிந்தனை செய்து பாருங்க. என்ற நிலைமண்டைக்கு எப்படி இது மாதிரி எத்தனை சுபகு தொழாதவர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். தொழுகையே இல்லை, 5 நேரம் சுபவுக்கு ஒரு நேர தொழுகையும் இல்லாத எத்தனையோ மக்கள் முஸ்லீம் என்ற பெயரிலே இந்த சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? சுபஹானல்லாஹ். ஷைத்தானோடு வாழுகின்றார்கள். அதனாலதான் ஒன்றும் விளங்காது. மார்க்கத்தை சொன்னாலும் விளங்காது, ஹக்க சொன்னாலும் விளங்காது, பாத்தில சொன்னாலும் விளங்காது. ஷைத்தான் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இறை நினைவு இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவனுடைய இறுதி முடிவு சிறந்ததாக இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்று பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பமே பிழைச்சு போச்சுன்னு சொன்னா அந்த மனிதனுடைய என்ன பிரயோசனம் உலகத்துல வாழ்ந்து? இப்ப அல்லாஹ்வோடு தொடர்புள்ள அந்த வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வது கட்டாயமா இல்லையா? எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் இதை பின்பற்றணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். எனவே சுபஹு தொழுதுட்டு நீங்க வேலைக்கு போவீங்க, அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை ஆபீஸுக்கு போறதோ அல்லது டீச் பண்ண போறதோ ஏதோ உங்களோட வேலையை செய்வீங்களே, மனசுக்குள்ள அல்லாஹ் நினைங்க, யா அல்லாஹ் இன்னைக்கு சுபஹு தொழுது துஆ ஒன்று கேட்க தேவையில்லை. நீங்க துஆ நீங்க தொழுதுட்டு யோசிங்க, யா அல்லாஹ் மனசுக்குள்ள நினைங்க, அல்லாஹ்வை மனசுக்குள்ள நினைங்க. யா அல்லாஹ் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உன்னுடைய அருளால துஆ ஓதினேன், உழு செஞ்சேன், தொழுதேன். யா அல்லாஹ் இன்றைக்கு நான் பிசினஸுக்கு போறேன், அல்லது இன்றைக்கு நான் டீச் பண்ண போறேன், இன்றைக்கு நான் என்னோட ஆபீஸுக்கு போறேன், வேலைக்கு போறேன். யா அல்லாஹ் இந்த வேலையை நல்லாக்கித்தா, எனக்கு உன்னுடைய உதவியை சும்மா மனசுக்குள்ள நினைங்க. அல்லாஹ் உங்களை நினைப்பான். இதை செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. யா அல்லாஹ் இன்றைக்கு நான் இதை வேலையை செஞ்சுட்டேன், இன்றைக்கு நான் எல்லாம் பிசினஸுக்கு போறேன், அல்ல இந்த வேலையை இந்த செய்ய போறேன். யா அல்லாஹ் சும்மா மனசுக்கு நினைச்சிட்டு போங்க. நினைச்சா போதும், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்றைக்கு இது நல்லாக்கி தாயா அல்ல அப்படின்னு மனசுல நினைச்சு போங்க. அல்லாஹ் உங்களோடு இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்,
அல்லாஹ் சொல்கிறான், இந்த அன்னி அபுதீபி, இந்த வன்னி அபுதீபி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அவ்வாறே நான் அவனிடம் இருக்கின்றேன். யா அல்லாஹ், இன்னைக்கு சுபஹ் தொழுதேன் யா அல்லாஹ், இப்படி நடந்துச்சு யா அல்லாஹ், ஆகவே இன்னைக்கு பிசினஸுக்கு போறேன், நிறைய பரக்கத்தா யா அல்லாஹ் மனசுக்குள்ள நினைங்க. என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அவனிடம் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவார், நீ போவாப்பா, நீ சுபஹ் தொழுதாய், நீ என்னோடு இருக்கிறானே, உனக்கு எல்லாம் நான் சிறப்பாகி தாரேன். அல்லாஹ் சொல்லுவாரா இல்ல, அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வை நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை நினைக்கின்றான். அவன் என்னை நினைக்கும் பொழுது நான் அவனுடன் இருக்கின்றேன். அவன் என்ன நினைச்சானோ அதை அவனுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? தினமும் எழுந்ததில் இருந்து எத்தனை பேர் அல்லாஹ்வை யோசிச்சுப்பாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். சகோதரர்களே, அவன் என்னை தனக்குள் நினைவு கூர்ந்தால், அவன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னை பத்தி நினைச்சான்னு சொன்னா நான் அவனுடன் இருக்கின்றேன், அவனை நினைக்கின்றேன், நினைவு கூறுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் நினைச்ச மாட்டானா? எனவேதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். தினமும் நாங்கள் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வேலையை நம்ம செய்யணும். ஆக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சிறந்த அடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு ஆன்மீக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்புபடுத்தி வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவதற்கும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வதற்கும், எங்களுடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு எத்தனையோ விடயங்களை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் என்னை அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறான். அதே போன்று ஒருத்தர் நோயாளியான கூட அதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்து தான். நோயை நம்ம வரணும் ஆசைப்படுறதுல வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கதிரில் எனக்கு நோய் வந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அது வந்துட்டா அது நியமத். எப்படி நியமத் தெரியுமா? அந்த அடியான் அவன் நோய்வாய்ப்படுகின்ற அவன் படுகின்ற ஒவ்வொரு மன வருத்தத்துக்கும் அவன் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான், நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். அப்படியே அவன் மரணித்தால் சொர்க்கவாதியாக மாறிவிடுவான். நியமத்தா இல்லையா? ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக அந்த நோயை அவன் சுமந்து கொண்டால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அவன் படுகின்ற ஒவ்வொரு வேதனையையும் அல்லாஹ் நன்மை எழுதி அவன் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துருவான். அதுவும் ஒரு நியமத்து தான். அதே போன்று ஆரோக்கியம், வசதி, வாய்ப்பு நமக்கு தந்திருக்கின்ற அத்தனையும் அல்லாஹ் அந்த நியமத்துக்கள், அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான், சந்தேகம் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹன் நாஸ் உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு நான் தந்திருக்கின்ற அருள்களை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒவ்வொன்றா யோசிங்க. எழுமினத்திலிருந்து பாருங்க, நான் தூங்கினேன், எழும்பினேன், நல்ல அழகான மெத்தையில தூங்கினேன், நிம்மதியா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ உங்களுக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுப்பான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நியமத்துக்களை கொடுப்பான். ஒவ்வொருவருக்கும் தந்த நியமத்துக்களை சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் தந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சரி, நோயைத்தான் தந்தானா? அது நன்மைக்கு தான் தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கான். நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக மாறக்கூடாது. அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்தானா அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்தானே என்று சிந்தனை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், வானத்திலும் பூமியிலும்
உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தருவதற்கு வேறு யாராவது கடவுள் இருக்கிறார்களா? நான் தான் லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு எந்த ஒரு நலவையும் தருவது கிடையாது. நான் தான் எல்லா நியமத்துகளும் தந்திருக்கிறேன். ஆகவே மக்களே, நீங்கள் என்னை நினைவு கூர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு அருள்களையும் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய படுக்கின்ற மெத்தை எப்படி இருக்கு தெரியுமா? கான ஃபிராஷு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அதமின் வ ஹஷ்ஷுஹு மின் லீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கின்ற அந்த மெத்தை இருக்க விரிப்பு எப்படின்னா பேரீச்சன் நாரினால் நிரப்பப்பட்ட தோல் உரையால் செய்யப்பட்டதாக இருக்கும். நபி அவர்களுடைய மெத்தை, அவன் படுக்கிற மெத்தை எப்படி இருக்கும்? பேரீச்சன் நார்கள் இருக்கே, பேரீச்சன் மட்ட நார், அந்த நாறுகளால் நிரப்பப்பட்டு தோல் உரையால் ஆனதாக இருக்கும். நபி அவர்கள் தூங்கி எழும்புவார்கள். நபியருடைய பின்பக்க முதுகிலே அந்த ஈச்ச நாருடைய அந்த அடையாளம் அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இப்படித்தான் நபி அவர்களுடைய விரிப்பு இருந்துச்சு, படுக்கின்ற விரிப்பு. நம்மளோட விரிப்பெல்லாம் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் மெத்தையில படுக்கிறோம். ஸ்பிரிங் மெத்தை வேணுமா அல்லது அதுக்கு உரிய மேற்குல மெத்தை வேணுமா? என்ன வசதி இருக்கோ தப்பு கிடையாது, தாராளம். ஆனால் நன்றி செலுத்துகின்றோமா என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஈச்ச நாரால் நெய்யப்பட்ட மெத்தையில படுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு தந்த அருள்களை சிந்திச்சு பாருங்க. ஆன்மீகத்தோடு தொடர்படுவதற்கு இந்த சிந்தனை, உங்களுக்கு தந்த அந்த அருள்களை சிந்தித்து பார்ப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நபியவருடைய உணவு எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு இன்றைக்கு 2 வேளை தான் அப்ப உண்ணுவார்கள். நம்ம தான் 3 நேரம் உண்றோம், அது வேறு கதை. ஆனால் அது 2 நேர உணவுல ஒரு நேர உணவு இருந்தா கூட பேரித்தம்பழம் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு எத்தனை வகையான பேர்ல சாப்பாடு இருக்கா இல்லையா? தப்பு இல்லை, தாராளமாக சாப்பிடுங்கள். ஆனால் நன்றி செலுத்துங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்றாரு, உங்களுக்கு தந்திருக்கிற சாப்பிடு. நீங்க வகையான பேர்ல சாப்பாடு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இரவுல பாக்குறோமே, சாப்பிடுறோம், பரவாயில்லை, சாப்பிடுங்க, தாராளம், அல்லாஹ் தந்தது. ஆனால் அப்படி சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரம் சாப்பிட்டா மறுநேரம் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அந்த தூதரை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இப்படி படுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு நபி, சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி. ஆனா நீங்க இரவு தொழுகையில எழுந்து உங்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுவுறீங்களே யா ரசூலல்லாஹ், என்ன இது? யோசிச்சு பாருங்க. படிக்கிறதுக்கு சரியான விருப்பம் இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, நன்றி உண்மையில அல்லாஹ் நியமத்தை கொடுத்தானா? யோசிச்சு பாருங்க, சிந்திக்கிறதுக்காக வேண்டி. அப்படி பார்த்தா நம்ம எவ்வளவு சுபஹானல்லாஹ் 3 எல்லாம் சாப்பிடுறோம், அழகான வீடு, அழகான மனைவி, மக்கள், அழகான பிசினஸ், எல்லாம் செய்யறோமா இல்லையா? ஆனால் எங்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா ஆச்சரியமா கேட்கிற, யாரோ என்ன இது? முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டும் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவுறீங்களே, என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? மறுமையில் அல்லாஹ் எல்லாம் தருவான், சுவனத்துல தருவான். ஆன்மீகத்தோடு தொடர்பு இருக்கணுமே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்து விட்டு போகணுமே என்று சொன்னார்களே, அவர்கள் தகுதியா நாங்க தகுதியான்னு பாருங்க சகோதரர்களே. எனவே நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தந்த ஒவ்வொரு அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக. நன்றி உள்ளவன் எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்துறது, தொழுகிறது, நேரத்துக்கு நேரம் தொழுகிறதா, வசதி தான், ஜக்காத் கொடுக்கிறதா, ஹஜ் செய்யறதா, குர்ஆன் ஓதுறதா, இன்னும் உள்ள வணக்க வழிபாடு செய்யறதா, அதான் நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறது சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. நன்றி செலுத்துறங்கிறது அல்லாஹ் என்னென்ன கடமைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தந்தானோ அவைகளை செய்வதுதான் நன்றி செலுத்துவது. குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் நினைவு கூறுங்க, காலை மாலை திக்ர், இப்புள்ள இன்னும் உள்ள திக்ர், நன்றி செலுத்துங்கள், தொழுங்க, இன்னும் உள்ள மார்க்க கடமைகளை செய்யுங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கம், இரவு தொழுகை, நின்று கால் வீழக்கூடிய அளவுக்கு தொழுது விட்டு சொல்கிறார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணுமே. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு தூதராக இருப்பார்? எந்த நியமத்துன்னு சொன்னா சுபஹான, நாங்க தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். 1க்கு 2 போன் எல்லோருக்கும் தான், 1க்கு 2க்கு போன்
மெத்தை வேணுமா, வீடு வேணுமா, வாசல் வேணுமா, என்ன வசதி இல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் படுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே சகோதரர்களே, நமது முழு வாழ்க்கையையும் ஆன்மீகத்தோடு தொடர்புள்ளதாக, அல்லாஹ்வுக்கு விருத்தம் உள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.